எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினி ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். மே மாதம் வெள்ளிக்கிழமை 16/5/2025 உத்தராயணம், விசுவாசு வருடம், வைகாசி மாதம் 2ஆம் நாள், சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை, கௌரி நல்ல நேரம் 12 முதல் 1 வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. யோகம் சாத்திய நாம யோகம். இன்றைய கரணம் மாலை 3:20 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். நட்சத்திரம் மாலை 3 வரை மூலம், பின்பு பூராடம். சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி. இன்றைய நாளுக்கான விசேஷங்கள்: வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி திருநாள். இந்த நாளில் கணநாதனுக்கு, அதாவது நம்மளுடைய வாழ்வில் வெற்றி அடைவதற்கு கணநாதனை பிடித்தால் அத்தனை காரியங்களும் வெற்றி அடையலாம். அவருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது அல்லது பட்சணங்கள் செய்து கொடுப்பது, இது போன்ற நற்செயல்கள் ஈடுபட்டு வருவோருக்கு எந்த விதமான தீங்கும் நேராது. ஏனென்றால் ராகு கேது அத்தனை கிரகமும் அவருடைய உடம்புக்குள்ளே இருக்கிறது. அதனால அவரை வழிபடும் போது ஏற்றமும் மாற்றமும் வாழ்வில் வளர்ச்சியும் கிடைக்க பெறும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய நேர்மை மிக்க மேஷராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சற்று எச்சரிக்கை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றது. கவனமும் நிதானமும் தேவை. பிள்ளைகள் வழியில் வீணான தொந்தரவு, வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை இன்று உங்களுக்கு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தப்பட்டில் இந்த நாள் மிகுந்த உறவு முறைகளில் நன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. உறவினர்கள் இருந்தால் அதன் வழியில் நன்மையும் யோகமும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் உண்டு உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு தள்ளப்படுவீர்கள். அதாவது உங்களுடைய கிரகங்களை அங்க எடுத்து வைக்கும். ஒரு நல்ல வாய்ப்பு வசதி தேடி தரும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை படிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தற்சமயம் மிதுனத்துக்கு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு எதிர்பார்த்தது அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. சில பேர் செலவு பண்ணுவாங்க, அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்காது. இவங்க செலவு பண்ணாலும் இன்றைய நாள் மிகுந்த அபரிதமாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, வட்டம் சுத்தி சுத்தி வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்குன்றது தான். இதனால் 2 நாளா இருந்த போராட்டம் இன்னைக்கு இல்லை. மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிடைக்க பெறுவீர்கள், கிடைக்கும். கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய நாட்கள்லேயே சங்கடகர சதுர்த்தியும் வெள்ளிக்கிழமையும் தான். இந்த நாளை நீங்க பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாகவும் வெற்றியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள்.
துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குது. மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி இது எல்லாமே துலாமுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் வந்து தன்னோட திறமையை எவ்வளோ நிரூபிக்க முயற்சி பண்ணாலும் முடியாது. மற்றவங்க இன்னைக்கு வருவாங்க, அந்த திறமையை நிரூபிச்சு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்க ஒரே இடத்துல இருப்பீங்க. ஏன்னா உங்களோட செயல்பாடுகள் நிற்கின்ற இடத்துல இல்லாமல் ஓடுகின்ற இடத்துல இருக்கின்றதால் நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க. இப்போ ஒரு 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 ஒளிப்பதிவு நடக்குது, முன்னாடி இருக்கிற அது கவனமா இருக்கும்போது தான் நல்லா நடக்கும். அது மாதிரி உங்கள் வாழ்வில் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சற்று கவனமுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் ராசிக்குள் சந்திரன் மனக்குழப்பம், மனப்போராட்டம், அதாவது துன்பத்தை நினைத்து இயங்குவது. என்ன நினைச்சு இயங்குறீங்களோ அதான் கிடைக்கும். பிறர் வந்து உங்களுக்கு எதையுமே திட்டு தேவையில்ல, பண்ண தேவையில்லை. தனுசுவை பொறுத்தவரையிலும் தானே தன்னுடைய விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் இந்த நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமா காட்டுது. கவனமா பயணம் பண்ணுங்க, வெற்றி அடைவீர்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து பயம் கலந்த ஒரு நாள். அதாவது நான் இவ்வளவு முயற்சி பண்ண ஜெயிக்கல, இனி நம்ம அப்படியே ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்க முடியும்? உங்கள் முயற்சி நன்றாக இருக்கிறது, பயிற்சி நன்றாக இல்லை. அதனால் அதையும் ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள். அல்லது திருக்கோவிலூர் வந்தாச்சும் வேற ஏதாவது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து மிகுந்த ஒரு ஏற்றமும் மாற்றமும் உரிய நாள் தான். ஆனா ஒரு விஷயம், தலைவலி, கைகால் வலின்ற மாதிரி ஓய்வெடுக்க சொல்லும் இன்னைக்கு கிரகணம் உள்ளவர்களே. அதனால சற்று கவனமும் எச்சரிக்கையும் கும்பத்திற்கு தேவை. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து மிகுந்த ஒரு நன்மையும் ஓய்வும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நம்ம வேலை செய்யணும்னு நினைச்சா கூட நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நாளில் உங்களுக்கு ஓய்வு குறைவா இருக்கு, ஓய்வு எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு, நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. கவனமுடன் பயணித்து வெற்றி பெறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.